வணக்கம். நான் ஆரூரன். மற்றொரு காணொளியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. கொஞ்சம் தடிமன் குரல் ஒரு மாதிரி இருக்கும், மன்னிக்கணும். மழை காலம் ஆரம்பிச்சிட்டுது. தும்முன்னு தும்மினதில் தடிமன் பிடிச்சிட்டுது. நான் இப்போ நிற்கிற இடம் ஒரு பார்த்தாலே விளங்கும் ஒரு மனோரம்யமான ஒரு இடம். இது பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே சுழிபுரம் பகுதியை நோக்கி வரைக்கும் இடையில் சங்கான கழிஞ்ச உடனே சித்தன்கேணி சந்தியில் இருந்து பண்டத்தரிப்பு நோக்கி போகிற வீதியில் இடையில் இருக்கிற ஒரு இடம்தான். இந்த ஊரின் பேர் என்னென்னு தெரியல. ஆனால் இந்த கோயில், இதில் ஒரு கோயில் இருக்குது, கொஞ்சம் பிரபலமான கோயில்னு நினைக்கிறேன். இந்த ஊருக்குள்ளே அநேகமாக ஒரு நாகதம்பிரான் கோயிலாக தான் இருக்க வேணும். நேற்று முந்தினாள் மழை இல்லை, ஆனால் நேற்று பின்னேரம் மற்றது இன்றைக்கு மழை பெஞ்சிருக்கு. அப்போ இந்த இடம் நான் முதல் வந்திருக்கிறேன். ஒரு அழகான இடம், அதுவும் இந்த டைமில் மழை டைமில் கொஞ்சம் பச்சை பசையிலென்று பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவோம்னு நான் இங்கே நாகதம்பிரான் கோயில் இருக்குது. இதில் ஒரு மரம் ஒன்று நிற்கிது பாருங்க. இந்த மரத்துக்கு ஒரு சிறப்பம்சம் ஒன்று இருக்குது, நான் அதை பிறகு சொல்கிறேன். கொஞ்சம் மழை காலம், நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேணும். இங்கே குளம் இருக்குது. அந்த குளம் பார்த்திங்கன்னா அப்படி நிரம்பி குளம் மட்டம் அப்படி அங்கே வரைக்கும் அது நிலம், அந்த நிலமட்டத்துக்கு தாவி கொண்டு இருக்குது. இங்கே இதில் பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது. அப்போ எங்கெங்கே என்னென்ன காலை வச்சா என்னென்ன இருக்குமென்னு தெரியாது. நான் வந்த இடமண்டபடியாக எனக்கு தெரியும் பாதைகள், அதில் போகிறேன். இப்போ அதில் ஒரு ஐயாவரால் இங்கே பாருங்கள், தாமரை குளம் இருக்குது, நடுவில் தாமரை பூத்து இருக்குது. அங்கால ஒரு ஐயாவரால் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறார், தூண்டில் மீன் போட்டு. தாமரை பூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, எவ்வளோ வடிவாக பூத்துருக்குன்னு. இந்த தாமரையில் பார்க்கல எனக்கு சில கவிதைகள் ஞாபகம் வருது. நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கல தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும். தோயும் திரைகள் அலைப்ப தோடார் கமலப்பள்ளி மேய வகையில் துஞ்சும் வெள்ளை எண்ணம் காணா என்று சொல்லி ஒரு தமிழ் சார் படிப்பிக்க அது விருப்பமாக இருக்குமே என்ன சொன்னால், அந்த பாட்டை படிப்பிக்க கற்பனை செய்யுங்கன்னு சொல்லி போட்டு எங்களையே அதுக்குரிய காட்சியை கற்பனையாக சொல்லுவார். அப்படி ஒரு தோயும் திரைகளை இப்போ அசைகின்ற அலைகளுக்கு மத்தியில் ஆடிக்கொண்டிருக்கிற தாமரைகள், தோடார் கமலப்பள்ளி, ஒரு வெள்ளை எண்ணம் உறங்குகின்ற அந்த கமலப்பள்ளி தாமரை படுக்கை, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சிவப்பு கலரில் எப்படி இருக்குன்னு பாருங்க, சும்மா அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ ஐயா மீன் பிடிக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம். ஐயா என்ன செய்கிறாருண்டு, எப்படி மீன் பிடிக்கிறாருண்டு. இந்த கிராமத்தின் விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு விடுறதுக்கு யாராவது இருப்பின முதலில் இங்கே பாருங்கள், வழியில் மீனா இல்லை பேத்த குஞ்சாண்டு தெரியலையே, பேத்தவெல்லாம் கிடக்கு ஓடி தெரியுது பாருங்க. பேத்த இல்லை, மீன் தான், மீன் குஞ்சுகள், கெப்பிஸ் மீன் குஞ்சுகள் நிறைய நிற்கிதாப்பா இங்கே. இதெல்லாம் ஒரு காலத்தில் பிடிச்சி விளையாடணுமென்ற ஒரு ஆசை. அப்போக்கில் வாய்ப்பு கிடைக்கல, இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் விளையாட மனம் இல்லை, அவ்வளோந்தான் வாழ்க்கை. சரியா, இங்கே எல்லாம் குஞ்சுகள். வயல் தானே, தண்ணி இங்கே குளத்துக்கு நிற்கிற மீன் அப்படியே நிரம்பி வழிகிறதால எங்கேயால போய் நிற்கிது. அது நாம் அந்த மோட்டர் சைக்கிள் பக்கத்தில் நிற்கிறது மீன் பிடிக்கிற ஐயாண்ட மோட்டர் சைக்கிள். அங்கே ஒரு கோயில் தெரியுது. அப்புறம் புஜுக்குன்னு சத்தம் கேட்குது குளத்துக்குள்ளே. மீன் தான் துள்ளுதா இல்லை வேறு எதுவும் துள்ளுதா தெரியல. சரி, போய் பார்ப்போம். அதில் மருத மரங்கள் நிற்கிது, குளக்கரையில் மருத மரங்கள் நிற்கிது, அழகாக இருக்குது. எப்போவும் தெரியும், எங்களோட ஊர் பகுதிகளில் குளம் இருந்ததுண்டா கட்டாயம் மருத மரமும் நிற்கும். ஐயா ஒரு ஆள் மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறார். இதில் அந்த குளத்தில் ஏதோ ஒன்று இதில் படர்ந்து போயிருக்குது, அசோலா மாதிரி. அசோலா தானே தெரியலை, ஃபார்மில் தான் நான் பார்த்துருக்குறேன் வளர்க்குறவங்க. இயற்கையாகவும் அது வளருமா தெரியலை. அசோலா ஐயா, என்ன மீன் ஐயா பிடிச்சியல்? இதுக்கு ஜப்பான் தான் ஓடி தெரியுறேன். இது நாகதம்பிரான் கோயில் தானே?
நாம்பிரான் புதுமை நிறைந்த கோயிலா? ஆ மண்புழு தானே என்ன? மண்புழுவை தூண்டில் போட்டுட்டு ஐயா இப்போ இழுக்கிறார் தூண்டில். வரப்போகுது மீன், பாப்பம். வரலை. நிறைய துள்ளி பாய் தானே மீன்கள், உங்களுக்கு சத்தம் கேட்குது. இந்த ஊருக்கு என்ன பேர்? இது சித்தங்கனி சந்தி தானே அது? அதில் இருந்து இங்கே வர இங்கேருந்து வர சித்தங்கனி சந்தி, இங்கேருந்து வரையும் சித்தங்கனி சந்தி தான். நீங்கள் வெளியூரா? இல்லை, நான் உங்கள் அந்த கல்யாணம் பண்ண கிடக்கு. அதுதான் என்னன்னு சொல்கிறேன் இந்த இடம்? இதுவும் சித்தங்கனின்னு தான் சொல்கிறதா? இது வடலி அடைப்பு. வடலி அடைப்பு. ரைட். வடலி அடைப்பு. நான் வந்திருக்கிற நடுதான், நான் ஊரை பற்றி தெரியாது. நாகம் வாரதோ கோயிலுக்கு? கோயிலுக்காரர் தான் தெரியும். இப்படி பட்டுச்சு. ஜப்பான் வாய்க்குள்ள தான் மாட்டுப்பட்டிருக்கும். நாக்காது, வாய். சரி. சிக்கி விட்டார். கோயில் மணி ஓசை கேட்குறது. இங்கே பாருங்க, மருத மரங்கள் நிற்குது. மருதமலை மாமணியே முருகையா. மருத மரங்கள். என்ன ஒரு அழகான ஒரு காட்சி அப்பா. வயலும் வயல் சார்ந்த இடமும். மருதம் என்று பேர் வந்ததே ஒருவேளை மருத மரம் நிற்கிறதால தானோ தெரியலண்ணா. மருதம், மருத நிலத்தினுடைய அழகை பாருங்கள் மக்களே, அழகை பாருங்கள். எங்கள் தாய் திருநாட்டின் அழகை பாருங்கள். அருமையாக இருக்குப்பா. சின்ன சின்ன பூச்சிகள் ஏதோ ஓடி தெரியுது. இதான் அந்த நீர் பூச்சியோ? இதுதான் 8 கால் பூச்சி என்ன வீட்டில் கிணத்துக்கே நிற்கும். கோயில் சுவர் மட்டத்தோடு இந்த குளம் அப்படியே நிற்கிது. நியாயமான கொக்குகள் நிற்கிது வயலுக்குள்ள. அங்கே ஜூம் போட்டு காட்டுறதுக்கு லென்ஸ் காணாதே. சரி, முடிஞ்ச வரைக்கும் போடுவோம். மருதமலை மாமணியே முருகையா. என்னை கண்டவுடன் ஒரு டீம் பறக்க வலிக்கிடுது. இந்த பாருங்க, அங்கே தூரத்தில் நிற்கணும் வரிசை. அஞ்சால திருப்புறம் பாருங்க, இப்படி நிற்கணும் வேண்டா. அங்கே ஆக்கலை, அப்படியே பரம்பில் லைன் நிற்கிட்டு நம்ம இல்லையா. வெள்ளைக்கலை, வெள்ளை கலர் ஆக்கலன்னு சொன்னால் மழை பெஞ்சது தானே. அப்போ புழுவல் கொத்தினா, மண்ணை கொத்தினா சரி, விட்டனா புழு தான். அதுதான் நாங்கள் இவ்வளோ பிஸியாக இருக்கணும். இங்கே மருத மர நிழல் சூளை. இது குளத்தின் மற்ற பக்கம். வாருங்கள் மக்களே, புதைந்து விடும் போல் இருக்கிறதே. நடுவில் தாமரை நிற்கிது. என்ன வடிவப்பா. இதில் என்ன நிற்கிது? இது பூவரசு. தனியாக நிற்கிது கம்பீரமாக. பூவரச மரம். யாராவது வடலி அடைப்பு பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்த உங்களுடைய அனுபவங்கள், இந்த இடத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் கொமெண்ட் செக்ஷனில். நானும் தெரிஞ்சு கொள்ளலாம், இந்த காணொலியை பார்ப்பவர்களும் தெரிந்து கொள்வார்கள். ஸ்பீக்கர் மட்டும் பூட்டியிருக்காங்களா பெருசா? ஓகே, அது எல்லா கோயிலையும் வழக்கமாக இருக்கிற விஷயந்தான். ஐயாவும் விடாமுயற்சி ஈஸ்வரூப வெற்றி என்ற மாதிரி தொடர்ச்சியாக
முயற்சி செய்து கொண்டே இருக்கார். கொண்டே விற்கிறதோ இல்லை சாப்பிட்றதோ? விற்கலாமா? விற்பனைக்காக ஐயா மீன் பிடிக்கிறார். ஆகா, அங்கே பார்த்தாலும் மீன் தான் ஐயா, ஓடி திரியுது எல்லாம். இது குளம் வந்து வரப்ப மேவுது. இன்னும் 2 நாள் மழை பெஞ்சதுன்னா சரி, இந்த வரப்ப மேவி இங்கெல்லாம் பாஞ்சிரும் தண்ணி. வயல்கள் என்ன கணக்குன்னு தெரியலை, போட்டிருக்கணுமா போடலையான்னு தெரியலை. இது ஃபுல்லான்ட்டு நினைக்கிறேன். அளவுக்கு அதிகமாக பெஞ்சாலும் கரைச்சிடலாம், அளவாக கொஞ்சம் துப்புரவாக பெய்ய விட்டாலும் கரைச்சிடலாம். அளவோடு கிடைக்க வேண்டும் மழை. நாகதம்பிரான் அருள் புரிவாராக. ரைட், இப்போ வந்து நாம் இந்த மரத்தை பற்றி பார்ப்போம். இந்த மரம் வந்து பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமானது ஒரு மரம். இந்த மரத்தின் அடி வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும், அகலமாக இருக்கும். ஒரு 10 பேர் சேர்ந்து கையால் பக்கத்தை 2 சுற்றினா தான் இந்த மரத்தை சுற்றி கட்டி பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளவு அகலமான அடியை கொண்ட ஒரு மரம். இந்த மரத்தில் இருக்கிற சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால், நாகபாம்பு இருக்குன்னு சொல்கிறவே அது இன்னும் ஒரு சிறப்பம்சம். நாகதம்பிரான் கோயில் தானே, இதில் வந்து நாகதம்பிரானுக்குரிய பீடம் தான் இருக்குது. மற்றது என்ன சிறப்புன்னு சொன்னால், இது ஒரு 5க்கு மேற்பட்ட மரங்கள், கிட்டத்தட்ட 5 மரங்கள் ஒரே இடத்துல நிற்கிது. ஒரே மண் பகுதியில் வேரூன்றிய 5 மரங்கள் நிற்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு மரத்தொகுதி தான் இது. இது உண்மையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு உயிர் பல்வகமையை கொண்ட ஒரு இடம். எக்கச்சக்கமான உயிரினங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய ஒரு உயிர் பல்வகமை கொண்ட ஒரு சூழல் தொகுதி தான் இது. சுத்த வர பாருங்கள், குளம் இருக்குது, நடுவில் வந்து இவர் இருக்கார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரிகிறது வந்து மரத்தினுடைய அடி. அடுத்தது வந்து புளிய மரத்தினுடைய அடி. இந்த பாருங்கள், இதில் புளி இலை தான் தெரியுது. இது புளி இலை, இது புளியம்பழம். ஸோ ஒன்று மருதமரம், அடுத்தது புளிய மரம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பக்கமாக போனால் தான் வடிவாக தெரியும். ஆனால் இப்போ போகையில் அது கொஞ்சம் சீராக இருக்கிறது. அது வந்து அரச மரம். அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் வேப்ப மரம் இருக்குது. ஆக மொத்தம் இப்போ 4 மரம் வந்துட்டு, இன்னும் ஒரு மரம் என்ன மரம் மறந்து விட்டேன். ஆலமரம். ஆலமரம் என்று சொல்லி 5 மரம் இருக்குது. வேப்ப மரம் இருக்குது, அரச மரம் இருக்குது, ஆலமரம் இருக்குது, புளிய மரம் இருக்குது, மருத மரம் இருக்குது. மருத மரம் தான் பெற்றி அகலமாக நிற்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. அதுக்குள்ளேயே நடுவுக்குள்ளே சுத்த வர ஒட்டுண்ணியாக என்று சொல்லி 5 மரங்கள் ஒரே இடத்துல வேரூன்றிய ஒரு சிறப்பம்சமான ஒரு இடம் இந்த நாகதம்பிரான் கோயிலடி. ஐயையோ, கால் புதையுது. இதுக்கு அங்கால ஒரு டேஞ்சர். இங்கே பாருங்கள், கால்கள் புதைந்து விட்டன. இதுக்கு அங்கால காலை வச்சா டேஞ்சர் நினைக்கிறேன். ஓடி தப்புடா சாமி. கொஞ்சம் வெயில் காலத்தில் வந்தால் நல்ல வடிவாக சுற்றி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கால இருக்கிற வெளி வந்து வடலி அடைப்பு என்று சொல்லப்படுகிறது. அதில் எல்லாம் கோயில்கள் மண்டபங்கள் எல்லாம் தெரியுது. எங்கள் பகுதிக்கு நான் பெரும்பாலும் வந்ததில்லை. இதில் வந்து ஒரு குளம் இருக்குங்களா. இது வந்து இந்த இடைக்கில் வந்து இந்த தெரிகிற வயலுக்கு அங்கால குளம், இந்த குளத்துக்கு அங்கால தான் அந்த வீடுகள் எல்லாம் தெரியுது. அவரதுக்கு போய் பார்த்தாலும் நல்ல வடிவாக இருக்கும். ஆனால் இப்போ போயிடலாம், அதுக்குள்ள போனால் சரி, அது அவ்வளோதான். வெயில் காலத்தில் வந்தால் நல்ல வடிவாக பார்க்கலாம். கொக்குகள் எல்லாம் எப்படி இருக்குன்ற கொக்கு பாரு, கடலிலே மீன் பிடிக்குது வெயிலிலே. ஓகே, எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த தாமரை தானப்பா. என்ன அழகு, எத்தனை அழகு. ஜூம் பண்ணி காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு ஓவராக ஜூம் பண்ணி காட்டிலாம் போயிட்டு மன்னிச்சு கொள்ளுங்க மக்களே. இவ்வளோ தான் இந்த லென்ஸின் மேக்ஸிமம் ஜூம். ஓகே மக்களே, இந்த விஷயத்தோடு இந்த காணொலியை வந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த இடத்த வந்து காட்டுறதுக்காக தான் நான் இன்றைக்கி காணொலி இருக்க வந்தேன். நான் இதே மாதிரி எங்களுடைய மண்ணினுடைய பல ஊர்கள், கிராமங்கள், அந்த இடத்துல
மிக ரம்மியமான இது மாதிரியான பல அழகிய இடங்களை வந்து அந்த இடங்களுடைய சிறப்பம்சங்களை வந்து நான் காணொளியில் தொடர்ந்தும் தருவேன். இணைந்திருங்கள், உங்களுடைய ஆதரவை நல்குங்கள். இந்த காணொளி பிடித்திருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி மக்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். பொன்னுடைய வாச புகுட்டு மலரலைய தன்னுடனே மூழ்கி தனித்தெழுந்த மின்னுடைய பூநாள் திருமுகத்தை புண்டரிகம் என்றயிர்த்து காணாதயர்வானை காண். புண்டரிகம் என்றால் தாமரை. தாமரை போல இருக்கின்ற அந்த தலைவியினுடைய முகத்தை பார்த்து தாமரை எது தலைவியின் முகம் எது என்று தெரியாமல் தலைவன் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி போகிறாராம். அதுதான் அந்த பாட்டின் அர்த்தம். மறுபடியும் இந்த தாமரை குளத்தை பார்க்க எனக்கு திருப்ப இன்னொரு செய்யுள் பாடல் நினைவுக்கு வந்தது. நன்றி.